தான் கடகராசிக்கும் இந்த அதிர்ஷ்டம் அடிக்க உள்ளது. முதலீடுகளில் சிக்கும் வாய்ப்புகள் இருந்தாலும் பெரிய பணங்கள் வைத்திருந்தால் அதை கொண்டு போய் சிக்க வைக்கும் நேரமாக உள்ளது. விரயஸ்தானத்திற்கும் குடும்பஸ்தானத்திற்கும் குருவின் பார்வை இருப்பதால் பெரிய பாதிப்புகள் ஏற்படாது. காசு பணத்திற்கு எந்தவித குறைவும் வராது. லாபங்கள் அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும். கையில் பணம் புழங்கிக் கொண்டே இருக்கும். உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி மிகவும் குறைவாக இருக்கும். விட்டமின் கோளாறுகளால் பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. நம்பிக்கை உங்கள் மேல் அதிகம் வைக்க வேண்டும். எது வந்தாலும் அதை சமாளிக்க முடியும் என்ற நம்பிக்கையுடன் இருப்பது நல்லது. 10ஆம் இடத்திலேயே சுக்கிரன் கேது அமர்ந்திருப்பதால் அலுவலகத்தில் இருக்கும் பெண் ஊழியர்களிடம் மிகுந்த கவனமாக இருப்பது நன்மைகளை தரும். அதேபோல் வண்டி வாகனங்கள் பேச்சுவார்த்தை பணம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது. சந்தோஷம் ரீதியாக 80%, பொருளாதாரம் ரீதியாக 70% நன்றாக இருக்கும். பிரத்யங்கரா தேவி வழிபாடு செய்வது நல்ல மாற்றங்களையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக 2025ஆம் ஆண்டு குரு வக்ர பயிற்சி. மிதுன ராசியில் குரு வக்ரமாகி கடகத்துக்கு செல்கிறார். 4 மாதங்களுக்கு குரு வக்ரமாக இருக்கும் இந்த காலகட்டங்களில் கடக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் நன்மைகள், வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்து பார்க்கலாம். குரு வக்ரமாவது அவ்வளவு நன்மையான காலகட்டம் இல்லை. ஜாதகத்தில் இயல்பாகவே ஒரு சில கிரகங்கள் வக்ரமாக இருக்கும். ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருந்தால் கண்டிப்பாக நடக்க வேண்டிய பல நன்மைகளும் நடக்கப் போகும். உறுதியாக 2025 கடைசி 4 மாதங்கள் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. இந்த 4 மாதங்கள் குரு வக்ரமாக இருக்க போகிறார். மிதுன ராசியில் குரு வக்ரமாக மாறுகிறார். அங்கிருந்து கடகராசிக்கு சென்று அதிசாரமாக புனர்பூச நட்சத்திரத்துக்கு சென்று அங்கிருந்து மீண்டும் மிதுனத்துக்கு வருகிறார். குரு பகவான் வக்ரமாக மாறும் போது புதிய புதிய கண்டுபிடிப்புகளும் உருவாகப் போகிறது. 2027 மே மாதத்திற்குள் கார்டியோ தொடர்பான சிகிச்சைகள் புரட்சிகள் ஏற்படும். புதிய மருத்துவங்களும் கண்டுபிடிக்கப்படும். குரு வக்ரமாகும் இந்த காலகட்டத்தில் துலாம் ராசி, தனுசு, கும்பம் ஆகிய 3 ராசிகளுக்கு யோகமான காலகட்டமாகவே இருக்க போகிறது. நீண்ட மாதங்களாக திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கப் போகிறது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு உண்டாகும். மிகப்பெரிய நல்ல விஷயங்களும் நடக்கப் போகிறது. இந்த குரு வக்ர பயிற்சி காலகட்டத்தில் கடகராசிக்காரர்கள் மிகவும் முக்கியத்துவமாக இதை கவனிக்க வேண்டியது என்னவென்றால், கடகராசி அல்லது லக்னம் சார்ந்தவர்களுக்கு கடந்த 8 மாதங்களாக அடிமேல் அடிவிழும் காலகட்டமாகவும் பல்வேறு பாதிப்புகளையும் சந்தித்திருப்பீர்கள். விரயத்தில் குரு இருக்கும் போது சந்தோஷம் உண்டாகும். ஆனால் 12இல் அமரும் போது சோகமாக மாறும். இழந்துவிட்டதை நினைத்து நினைத்து சோகமாக மாறியிருப்பீர்கள். குடும்ப சூழ்நிலை போன்றவற்றால் இழப்பு போன்றவற்றை சந்தித்திருப்பீர்கள். ஆனால் இப்போது குரு வக்ரமாகும் போது உங்கள் வாழ்க்கை கட்டாயமாக மாறப்போகிறது. இழந்ததை மீட்டெடுக்கும் யோகம் உண்டாகும். நீண்ட மாதங்களாக எடுத்துக்கொண்டிருந்த முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். நிறைய பேருக்கு வேலை மாற்றம் உண்டாகும். கண்டிப்பாக 2025ஆம் ஆண்டு கடைசி 4 மாதங்கள் சூப்பரான வேலை வாய்ப்புகள் வரும். ஒரு சிலருக்கு தொழில் துறையே மாறும் யோகமும் உண்டாகும். உற்பத்தி துறையில் இருந்தவர்கள் திடீரென டிசைனிங் துறைக்கு மாறுவீர்கள். வெளியூருக்கு செல்லும் வாய்ப்புகளும் ஏற்படலாம். புதிய புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கும். இடமாற்றத்திற்கு முயற்சி செய்பவர்களுக்கு ஆன்சைட் யோகம் உண்டாகும். கனடா, அமெரிக்கா செல்லும் அதிர்ஷ்டம் தானாகவே வந்து சேரும். குருவின் மூலமாக வரும் வாய்ப்புகள், இடமாற்றம் உங்களுக்கு நிலைத்து நிற்கும். ஆரோக்கியத்தில் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்திருப்பீர்கள். இனி அது போன்ற நிலைமைகள் எதுவுமே வராது. பாதிப்புகள் அனைத்தும் பரிபூர்ணமாகவே நீங்கும். படுத்த படுக்கையாக இருப்பவர்கள் கூட இனி எழுந்து நடக்க ஆரம்பிப்பார்கள். நிறைய நல்ல விஷயங்களும் நடக்கப் போகிறது காலகட்டமாகவே இருக்கும். கொழுப்பை கிடைக்கக்கூடிய ஸ்தானம் உண்டாகும். இதனால் உடல் எடையை மறைந்திருப்பீர்கள். நிம்மதியான காலகட்டம் உங்களுக்கு ஆரம்பிக்க உள்ளது. சந்தோஷம் ரீதியாக 85%, பொருளாதாரம் ரீதியாக 75% நல்ல நன்மைகளை பெறப்போகிறீர்கள். நீங்கள் பெறும் சந்தோஷங்களை வெளியில் சொல்லாமல் இருப்பது நல்லது. இதனால் ரகசியம் காப்பதும் நல்லது. குருமார்களை வழிபாடு செய்வது உங்களுக்கு ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கொடுக்கும். ஸ்ரீரங்கம் சென்று வருவது, சங்கடமடம், ராகவேந்திர மடத்திற்கு சென்று வருவது யோகத்தை கொடுக்கும். அங்கு ஒரு வேலைக்கான சாப்பாட்டுக்கு செலவை தானம் செய்துவிட்டு நீங்கள் சாப்பாடு கொடுத்து வருவது நல்லது. அல்லது 4 பிராமணர்களுக்கு சாப்பாடு தானமாக அளிக்கலாம். இழந்ததை மீட்டெடுக்கும் யோகம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஆரம்பிக்கும் நேரமாகவே இருக்க போகிறது. உதாரணமாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்கும்.
குழந்தைகள், கல்வி, வேலைவாய்ப்பு உள்ளிட்ட விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகம், தொழிலில் மேன்மை ஏற்படும். உத்தியோகம், தொழிலில் இருந்த தடைகள் விலகும். தொழில் அபிவிருத்தி செய்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். மனதில் தன்னம்பிக்கை, தைரியம் இருக்கும். பழைய பாக்கி வசூலாகும். கடன் சுமை குறையும். குடும்ப உறவுகளில் இருந்த சிக்கல்கள் தீரும். உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். தாய் தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் ஏற்படும். மனதில் நினைத்த காரியங்கள் படிப்படியாகவே நிறைவேறும். இழுபறியாக இருந்த காரியங்கள் நிறைவேறி வெற்றி கிடைக்கும். நெருக்கடியான நேரத்தில் தைரியமாக எடுக்கும் முடிவுகளால் வாழ்க்கை பெரிய மாற்றம், முன்னேற்றம் இருக்கும். எடுத்த முடிவில் எந்த காரணம் கொண்டும் பின்வாங்க கூடாது. நீங்கள் எடுக்கும் எந்த ஒரு முடிவும் முன்னேற்றத்துக்கானதுதான். அதனால் உங்களுக்கு வெற்றியை மட்டுமே கொடுக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றம் காணப்படும். நிலம், வீடு, ஆடை, ஆபரணங்கள் உள்ளிட்ட அசையும் அசையா சொத்து சேர்க்கை இருக்கும். வண்டி வாகனங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நல்லது. வார்த்தைகளில் மிகுந்த கவனம் வேண்டும். கோபத்தால் உறவுகளிடம் கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. அவ்வப்போது மன அழுத்தம், குழப்பம் வந்து செல்லும். நேர்மறையான எண்ணங்களை அதிகம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். பல், காது, மூக்கு, தொண்டை ஆகியவற்றில் கவனம் வேண்டும். சிறிய தொந்தரவாக இருந்தாலும் அலட்சியம் காட்டாமல் மருத்துவரை அணுகி சிகிச்சை எடுப்பது நல்லது. உங்கள் வீடு அருகே உள்ள சிவன் கோயில் சென்று வழிபடுவது உங்களுக்கு அற்புதமான மாற்றத்தை கொடுக்க போகிறது. கோளாறு பதிகம் படிப்பதால் தடைகள் விலகி மனதில் தன்னம்பிக்கை ஏற்படும். அது மட்டுமில்லாமல் குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி உள்ளிட்ட அனைத்து முக்கியமான கிரகங்களின் பெயர்ச்சியும் முடிந்துவிட்ட நிலையில் அடுத்தடுத்த மாத கோள்கள் சில நாட்கள் இடைவெளியில் பெயர்ச்சியாக துவங்கியுள்ளன. அதேபோல் இது ஒவ்வொரு ராசிக்குமே கணிசமான மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கிரகங்களின் பெயர்ச்சி கடக ராசியினருக்கு எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? கடக ராசியினர் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும்? வேலை, தொழில், குடும்பம், திருமணம் பற்றிய விவரங்களையும் பார்க்கலாம். கடக ராசியினருக்கு கடந்த சில மாதங்களுடன் ஒப்பிடும் பொழுது இனி வரும் மாதங்கள் நிம்மதி பெருமூச்சு விடும் மாதமாக இருக்கும். வருமானம் அதிகரிக்கும். வீண் செலவுகள் குறையும். இவை எல்லாவற்றையும் விட குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள், சண்டைகள், விவாதங்கள் நீங்கி மன நிம்மதிகள் பிறக்கும். சுக்கிரன் சாதகமான இடத்தில் சஞ்சரிப்பதால் மூத்த சகோதரர்களால் ஆதாயம், சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் லாபம், திடீர் சொத்துக்கள், நகை, வாகனம் வாங்கும் யோகம் உள்ளிட்டவை உண்டாகும். குடும்பத்தில் உங்கள் பேச்சு, செல்வாக்குகள் அதிகரிக்கும். வருமான தடை நீங்கி உங்களுக்கு வரவேண்டிய தொகை கிடைக்கும். உத்தியோகத்தில் சம்பள உயர்வு எதிர்பார்த்து காத்திருந்த கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் மாதமாகவே உள்ளது. தொழில் ரீதியாக இருந்த தடைகள் மற்றும் முடக்கம் விலகி தொழிலில் நல்ல வளர்ச்சியை பெறுவீர்கள். மாதத்தில் முதல் 2 வாரங்கள் வீண் விரயங்கள் ஏற்படலாம் அல்லது செலவுகள் உங்கள் தகுதிக்கு மீறி செல்லலாம். ஆனால் மாதத்தின் 2ஆம் பாதியிலிருந்து சூழல் உங்களுக்கு சாதகமாகவே மாறப்போகிறது. எதுவாக இருந்தாலும் கடகராசிக்காரர்களுக்கு இனிவரும் மாதங்கள் யோகங்கள் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்க போகிறது. இதற்கு உதாரணமாக வரவேண்டிய பாக்கிகள், பணங்கள் வந்து சேரும். பொருளாதாரத்தில் ஏற்றம் பெறுவீர்கள். தொழில், வியாபாரம், உத்தியோகத்தில் ஏற்றம் பெறுவீர்கள். நல்ல லாபங்களும் கிடைக்கப் போகிறது. முக்கியமான ஆவணங்கள், ஆர்டர்கள், மெமோக்கள் போன்றவை வரும் வாய்ப்புகளும் உள்ளது. அதிலும் முக்கியமாக வீடு வாங்கும் யோகமும் உண்டு. கார் வாங்கும் யோகமும் உண்டு. சரி, இதே போல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.